அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளிலிருந்து சரிபாதியாக சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். நீங்கள் தோற்று விட்டீர்கள், நீங்கள் விழுந்து விட்டீர்கள். மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீங்க வெல்லவே மாட்டீங்கப்பா. சீமான் ஆட்சிக்கு வரமாட்டார்ப்பா. உங்க அரசியல் நாம் தமிழர் கட்சி அரசியல் தமிழ்நாட்டுக்கு வேணாம். மக்கள் உங்களை வெறுத்துட்டாங்க, வாக்கு செலுத்தல. யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதே செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சராக, வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது வாச்சாத்தில அந்த பழங்குடியின பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள். அவர்களுக்காக போராடியது. அந்த வாச்சாத்தில வன்கொடுமையினால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போராடியது இன்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் ஐயா மரியாதைக்குரிய பே. சண்முகம். நாங்கள் தான் வாச்சாத்தியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதன் தலைவர் பே. சண்முகம் யாரால் பெண்கள் பாதிக்கப்பட்டார்களோ அதே செங்கோட்டையனை ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு பேர்தான் அரசியல் என்றால் அந்த அரசியல் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு தெரியாது, வராது. நேத்து வரைக்கும் RSS பிள்ளை விஜய் என்று பேசிய விஜய்க்கு இந்த மாசம் ஒருத்தர் ஆயா வேலை பார்க்க போறதா தமிழ்நாட்டுல அரசியல் என்றால் அந்த அரசியல் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வராது, தெரியாது. அதிமுக என்ன, அண்ணா திமுகவா? அது ஆன்டி டிஎம்கே, அது. விஜய் கட்சி 108 இடத்துல வென்றுட்டாங்க. திமுகவோட சேர்ந்து அதிமுக எப்படியாவது கூட்டணி வச்சிடலாமா? எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ள முடியும் என்று குறுக்கு வழியில தான் சிந்திச்சீங்க. அரசியல்ல தன்னை நிலைநிறுத்திக்கணும் என்றால் அந்த அரசியல் நாம் தமிழர் கட்சிக்கு சுட்டு போட்டாலும் வராது, தெரியாது. லோகத்துல எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல எதிர்கட்சிக்காரங்கிட்ட ஆதரவு வாங்கித்தான் எம்எல்ஏ பிச்சை எடுத்துதான் ஆளுங்கட்சி ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆட்சி எங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த ஆட்சி எங்களுக்கு வேணாம்ப்பா, தெரியாதுப்பா. எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாதுப்பா, வேண்டாம்ப்பா.